நேற்று நைட்டு இட்லியெல்லாம் ஊற்றலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இட்லியெல்லாம் வேணாம், கூழ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கம்மங்கூழ் தான் கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லி கம்மங்கூழ் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, அடிக்கிற வெயில்னாலேயே என்னன்னு தெரியல, அடிக்கடி வந்து கூழ் தான் செஞ்சு கேட்குறாங்க. நானும் வேலை ஈஸி, உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லிட்டு அதையே செஞ்சு அவங்களுக்கும் கொடுத்துட்டு அதையே நாங்களுமே குடிச்சுப்போம். இந்த கூழ் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிரும் சின்ன வெங்காயமும் சேர்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சளி பிரச்சனை இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் மட்டும் நிறைய சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தோட்டத்துலேருந்து பப்பாயா கொண்டு வந்திருந்தாங்க, அதையும் ஆளுக்கு ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கூழ் வந்து ரெடியாக இருக்குது. இனி அவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நானுமே கையோட குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கூழ் குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு துண்டு பப்பாயா, இதுவே வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனி படுக்க வேண்டியதான். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் பில்டிங் வேலை நடக்கிறதுனால பயங்கர தூசியாக இருந்து வீடெல்லாம் அப்படியே சிவரெல்லாம் ஒற்றை அடித்து பெருக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறமா தான் நான் எனக்கு என்ன தேவையோ சாப்பாடு எல்லாமே நான் பார்ப்பேன். இப்போல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்ம தான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து உடம்புக்கு வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பேன். தனியாக ஊற வச்சு அந்த தண்ணி குடிப்பேன். அப்படி இல்லைன்னா செம்பருத்தி டீ, சங்குப்பூ டீ ஏதாவது ஒன்று குடிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு அதை சுட்டு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர், இந்த பூண்டை சாப்பிட அந்த வெந்நியை குடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இனி அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரிச்சம்பழம், அப்புறம் பாதாம், பிஸ்தா, காஞ்ச திராட்சை, வால்நட் இதெல்லாம் சேர்த்து தோட்டத்துலேருந்து அப்புறம் அத்திப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க, அதையே 2 சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அத்திப்பழம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கும். இதையும் வந்து குடிச்சிக்கிட்டேன். இதுவே வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டிஃபன் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி நாளைக்கு பார்க்கலாம்.